ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்ஸ்பெக்ஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் இன் மேனுஃபேக்சரிங். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண வீடியோ சீரீஸில் இன்ஸ்பெக்ஷன்ஸ் பற்றியும் இன்ஸ்பெக்ஷன் டைப்ஸ்னால் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றியும் இன்ஸ்பெக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ஸ் பற்றியும் மெட்டீரியல் டெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெட்டீரியல் டைப்ஸ் பற்றியும் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் எடி கரண்ட் இன்ஸ்பெக்ஷன், அதாவது எடி கரண்ட் டெஸ்டிங் அப்படின்னா என்னன்றதை பற்றியும் எடி கரண்ட் இன்ஸ்பெக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றதனுடைய டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் பற்றியும் எடி கரண்ட் டெஸ்டினுடைய யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Non-destructive inspection. Explanation வந்து non-destructive inspection is the process of inspecting, testing or evaluating materials, components or assemblies for discontinuities or differences in characteristics without destroying the serviceability of the part or system. ஸோ ஒரு ப்ராடக்ட் இருக்குனாக்கா அதனுடைய மேற்பரப்பில் எந்தவித டேமேஜஸும் ஏற்படுத்தாமல் அந்த பர்டிகுலர் ப்ராடக்டினுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம கண்டுபிடிக்கிற டெஸ்டிங் மெத்தட் தான் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன். தமிழில் வந்து அழிவில்லாத ஆய்வுகள் என்பது பாகம் அல்லது அமைப்பின் சேவைத்திறன் அழிக்காமல் தொடர்ச்சியின்மை அல்லது பண்புகளில் உள்ள வேறுபாடுகளுக்கான பொருட்கள், கூறுகள் அல்லது கூட்டங்களை ஆய்வு செய்தல், சோதித்தல் அல்லது மதிப்பீடு செய்தல். ஸோ பேசிக்காக நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன்னா ஒரு ப்ராடக்ட் இருக்குனாக்கா அதனுடைய ஃப்யூச்சர் யூஸ்ஃபுல்னஸ்க்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாமல் பர்டிகுலர் ப்ராடக்டை வந்து நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணி அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை ஃபைண்ட் பண்ணுறது தான் நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன். ஸோ எடி கரண்ட் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னாக்கா எக்ஸ்பிளேஷன் வந்து எடி கரண்ட் தட் இன்டியூஸ்ட் வித்தின் எ கண்டக்டர் பை வேரியிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஒரு கண்டக்டரில் வந்து நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம வந்து வேரி பண்ணும்போது நமக்கு எடி கரண்ட் அப்படின்றது வந்து உருவாகுது. தே கெட் எய்தர் நேம் ஃப்ரம் எடிஸ் தட் ஆர் ஃபார்ம்டு when a liquid or gas flow in a circular path around the obstacles when conditions are right. ஸோ எடி கரண்ட் அப்படின்றது வந்து இப்போ நம்ம வந்து இந்த டயக்ராமில் பார்த்தோன்னாக்கா இதுதான் நமக்கு வந்து காயிலு. ஸோ இது வந்து கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது மூலயமா நம்ம வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். அப்படி நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை ஜென்ரேட் பண்ணும்போது அதை நம்ம ஒரு டெஸ்ட் ஸ்பெசிமென் கிட்ட கொண்டு வரும்போது, அதாவது ஒரு கண்டக்டர் கிட்ட கொண்டு வரும்போது அதனுடைய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதில் வந்து சர்க்குலர் எடி கரண்ட் அதை வந்து உருவாக்குது. ஸோ அதனுடைய யூசஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதனுடைய பண்புகளுக்கு ஏற்ற மாதிரி அது பர்டிகுலர் சாம்பிளில் இருக்கக்கூடிய டிஃபெக்டை நமக்கு வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறது தான் இந்த எடி கரண்ட் இன்ஸ்பெக்ஷன். ஒரு கடத்திக்குள் மாறுபட்ட காந்த புலத்தால் தூண்டப்படும் மின் நீரோட்டம் நிலைமைகள் சரியாக இருக்கும்போது தடைகளை சுற்றி ஒரு திரவம் வாயு வட்டப்பாதையில் பாயும்போது உருவாகும் சுழலிலிருந்து அவை இரண்டு பேர்களை பெறுகின்றன. ஸோ எடி கரண்ட் அப்படின்றது வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம ஜென்ரேட் பண்ணி அது மூலயமா நம்ம அந்த கண்டக்டர் கிட்ட கொண்டு போகும்போது அதில் வந்து எடி கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை, அதனுடைய கர்வ்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி அது மூலயமா அதில் டிஃபெக்ட் இருக்கான்றதை நம்ம கண்டுபிடிக்கிறது அந்த எடி கரண்ட் இன்ஸ்பெக்ஷன். ஸோ பேசிக்காக இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோன்னாக்கா எடி கரண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஆரிஜின் வித் மைக்கேல் ஃபாரடேஸ் டிஸ்கவர்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இந்த 1831. மைக்கேல் ஃபாரடே அப்படின்றவருடைய அந்த கூற்றுப்படி தான் இது வந்து எடி கரண்ட் இன்ஸ்பெக்ஷன் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இட்ஸ் டெவலப்மெண்ட் அஸ் எ நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் டெக்னிக் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் வாஸ் கேரிட் அவுட் டியூரிங் த வேர்ல்டு வார் II இன் ஜெர்மனி. ஸோ வேர்ல்டு வார் II அந்த டைமில் தான் வந்து இந்த வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கில் வந்து இது வந்து டெவலப் பண்ணுறாங்க. எடி கரண்ட் டெஸ்டிங் சம்டைம்ஸ் யூ ஆர் காலிங் ECT. ஸோ இதை வந்து ஷார்ட் ஃபார்மில் வந்து ECT அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி and in manufacturing and the service environment that required inspection of thin metal for potential safety related, quality related problems. ஸோ இது வந்து மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா ஏரோஸ்பேஸ்லையும் தின்னாக இருக்கக்கூடிய, அதாவது மெலிசாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் டிஃபெக்ட்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ECT அப்படின்னு சொல்லக்கூடிய எடி கரண்ட் இன்ஸ்பெக்ஷன் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எடி கரண்ட் அப்படின்றப்போ த ஃப்ளோ இன் க்ளோஸ்ட் லூப் வித்தின் கண்டக்டர். ஸோ அது வந்து கண்டக்டரில் தான் வந்து அது க்ளோஸ்ட் லூப்பாக வந்து ஃப்ளோ ஆகும். த ஃப்ளோ இன் பிளேன் தட் இஸ் பேரலல் டு காயில் வைண்டிங் ஆர் மெட்டீரியல் சர்ஃபேஸ். தென் பார்த்தோன்னாக்கா தே அட்டென்யூவேட் அண்ட் லேக் இன் ஃபேஸ் வித் டெப்த். ஸோ இதான் எடி கரண்டினுடைய ப்ராப்பர்ட்டிஸ்.
basic principle of eddy current testing அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா works on the basic principle of electromagnetic induction to detect flaws in conductive material. ஸோ இந்த eddy current inspection அப்படிங்கிறது வந்து கண்டக்டிவ் மெட்டீரியலில் மட்டும்தான் நம்ம இதை வந்து கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ இதோட பேசிக் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இது வந்து டெஸ்ட் வந்து கேரி அவுட் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னு பார்த்தோம்னாக்கா டிடெக்ட் த ஃப்ளாஸ் இன் கண்டக்டிவ் மெட்டீரியல். ஸோ அதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னாக்கா when a magnetic flux through a conductor changes, induced current are set up in closed path on the surface of the conductor. These currents are in direction of perpendicular to the magnetic field are called eddy current. ஸோ இப்போ நமக்கு வந்து eddy current அப்படின்றது பார்த்தோம்னாக்கா நம்ம இந்த மாதிரி காயில், அதாவது கண்டக்டர் காயிலில் வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக் சப்ளை நம்ம வந்து பாஸ் பண்ணும்போது அது வந்து கண்டக்டர் மூலயமா பாஸ் ஆகி நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இது வந்து பிரைமரி ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிக்கப் காயில் மூலயமா நமக்கு ஜென்ரேட் ஆகிறது வந்து பிரைமரி ஃபீல்டு அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்படி ஜென்ரேட் ஆகுறதுக்கு ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆகும்போது அது நம்ம ஒரு கண்டக்டர் கிட்ட, அதாவது ஒரு கண்டக்டிவ், அதாவது கடத்தும் தன்மை இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கிட்ட நம்ம அந்த இதை வந்து கொண்டு வரும்போது அது வந்து அதுக்கு பெர்பெண்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த எடி கரண்ட் அப்படின்றது வந்து நமக்கு வந்து அந்த கர்வ் ஷேப்பில் வந்து உருவாகுது அந்த ஃப்ளோ பார்த்த. ஸோ இந்த மாதிரி அந்த எடி கரண்ட் உருவாகும் போது அந்த எடி கரண்ட்டை நம்ம வந்து ரிசீவ் பண்ணி அந்த சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி அதில் ஏதாவது அந்த பாத்தில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத வச்சு அது டிஃபெக்ட் இருக்கான்றது தான் நம்ம கண்டுபிடிக்கிறது அந்த எடி கரண்ட் இன்ஸ்பெக்ஷன். ஸோ ஒர்க்கிங் ஆஃப் எடி கரண்ட் டெஸ்டிங் அப்படின்றதுனாக்கா ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரேஷன் ஆஃப் எடி கரண்ட். ஸோ ஜென்ரேஷன் ஆஃப் எடி கரண்ட் அப்படின்றது பார்த்தோன்னாக்கா ஆசிலேட்டிங் இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சப்ளை வந்து ஒரு கண்டக்டரில் நம்ம கண்டக்டரில் நம்ம எலக்ட்ரிக் சப்ளை கொடுக்கும்போது நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது ஜென்ரேட் ஆகுது. ஸோ அது பார்த்தோன்னாக்கா ஆசிலேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும்போது அதை நம்ம வந்து ஒரு கண்டக்டர் கிட்ட நம்ம வந்து கொண்டு வரும்போது செகண்ட் டயக்ராமில் பார்த்தோன்னாக்கா கண்டக்டர் கிட்ட நம்ம அதை வந்து பிளேஸ் பண்ணும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கண்டக்டர் மேலே வந்து எடி கரண்ட் அப்படின்றத வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எடி கரண்ட் பாத்தை வந்து உருவாக்குது. ஸோ செகண்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா செகண்டரி மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் செட்டப் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இதில் வந்து செகண்டரி மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது நமக்கு இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்கிறது தான். ஸோ நமக்கு அந்த எடி கரண்ட் வந்து நமக்கு வந்து செகண்டரி மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து அதனுடைய பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் நமக்கு வந்து உருவாக்குது. எடி கரண்ட் ஃப்ளோயிங் இன் த மெட்டீரியல் வில் ஜென்ரேட் தேர் ஓன் செகண்டரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் விச் வில் அப்போஸ் த காயில்ஸ் பிரைமரி மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த செகண்டரி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பிரைமரி மேக்னெட்டிக் ஃபீல்டு காயிலை வந்து அப்போஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா impedance of the coil is change. So change in metal thickness or defect like near surface cracking will interrupt or alter the amplitude and pattern of the eddy current and thus resulting the magnetic field. ஸோ நம்ம அந்த சர்ஃபேஸில் நம்ம இதை டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணும்போது அது மேற்பரப்பில் ஏதாவது நமக்கு வந்து டிஃபெக்ட்ஸ் லைக் கிராக்கோ நியர் சர்ஃபேஸில் வந்து நமக்கு வந்து கிராக்கோ இல்லை இன்டரப்டோ இல்லை வேறு ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுனாக்கா அது வந்து அந்த எடி கரண்ட்டுடைய ஆம்ப்ளிடியூட் அதனுடைய பேட்டர்னில் வந்து சேஞ்சஸ் ஏற்படுத்தி அது மூலயமா நம்ம வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். This in turn affect movement of electron in coil by varying the electric impedance of the coil. So fourth பார்த்தோம் அப்படின்னாக்கா change in impedance is analyzed. Eddy current instrument plot the changes in impedance, amplitude and phase angle which can be used by a trained operator to identify the changes in the test piece. ஸோ நமக்கு அந்த எடி கரண்ட்டை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி அது மூலயமா வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு நமக்கு வந்து சர்ஃபேஸில் டிஃபெக்ட் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஈஸி சிக்னல் வித்தவுட் கிராக். ஸோ நமக்கு வந்து கிராக் இல்லை, சர்ஃபேஸ் வந்து நார்மலாக இருக்குது, எந்த டிஃபெக்டும் இல்லை அப்படின்றப்போ நமக்கு வந்து எடி கரண்ட் சிக்னல் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி லைட்டாக கர்வ்டாக ஹரிசாண்டலாக போகும், அதிகப்படியான வேரியேஷன் இல்லாமல். ஸோ இதுவே செகண்ட் டயக்ராம் பார்த்தோன்னாக்கா எடி கரண்ட் சிக்னல் ஆஃப் கிராக். ஸோ இப்போ நமக்கு ஏதாவது கிராக் இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு அந்த நார்மலாக கிராஜுவலாக இருக்கக்கூடிய அந்த ஹரிசாண்டல் லைன் வந்து ரொம்ப மேலே கீழே வந்து நமக்கு வந்து ஆசிலேட் ஆகி நமக்கு ஒரு கிராஃப் எப்படி இசிஜி ஷேப்பில் நமக்கு வந்து ஒரு டிஃபெக்ட் இருக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ அந்த மாதிரி வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நார்மலாக சர்ஃபேஸில் எந்த டிஃபெக்டும் இல்லைனாக்கா நமக்கு வந்து ஃப்ளாட்டான லைன் மாதிரியும், ஸோ டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாக்கா நமக்கு வந்து அந்த ஜிக்ஸாக்ல
வெர்டிகலாக நமக்கு வந்து லைன் வர மாதிரியும் கிராஃப் மாதிரியும் நமக்கு வந்து ஒரு இது வந்து டிஸ்பிளே வந்து தரும். அதை வச்சு தான் நம்ம வந்து டிஃபெக்ட் இருக்கா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எடி கரண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபேக்டர்ஸ்னு எடுத்துட்டோம்னாக்கா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த சாம்பிள். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய சாம்பிளினுடைய எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அது வந்து சிக்மா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி ஆஃப் த சாம்பிள். ஸோ அதனுடைய மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டியையும் அண்ட் எக்ஸைட்டேஷன் ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி, இது மூணுத்தை டிபெண்ட் பண்ணி தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜியோமெட்ரிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா காயில் பேராமீட்டர்ஸ் லைக் பார்த்தோம்னாக்கா லூப் ஏரியா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், டயாமீட்டர் ஆஃப் ஒயர், இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். லிஃப்ட் ஆஃப் அப்படின்றதுனாக்கா ப்ராக்சிமிட்டி ஆஃப் எக்ஸைட்டேஷன் ஆர் பிக்கப் காயில் டு த சாம்பிள் இம்ப்ளைஸ் கப்ளிங் எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் சாம்பிள் ஜியோமெட்ரி எடுத்துட்டாக்கா திக்னஸ் கம்பேர்ட் டு ஸ்கின் டெப்த், ஷேப் அண்ட் லேட்ரல் டைமென்ஷன்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா ப்ரோப் ப்ராக்சிமிட்டி டு சாம்பிள் ஏஜஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஜியோமெட்ரிக் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து எடி கரண்ட் டென்சிட்டி அண்ட் டெப்த் ஆஃப் பெனட்ரேஷன். ஸோ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த எடி கரண்ட்டினுடைய டென்சிட்டியும் அது எந்த அளவுக்கு டெப்த்தில் பெனட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னாக்கா எடி கரண்ட் concentrate near the surface adjacent to an excitation coil and their strength decreases with distance from the coil. Eddy current density decreases exponentially with the depth. ஸோ அதனுடைய டென்சிட்டியை பொறுத்து தான் அதனுடைய டெப்த் அப்படின்றதுமே வந்து அமையுது. திஸ் ஃபினாமினா இஸ் நோன் அஸ் ஸ்கின் எஃபெக்ட். ஸோ எடி கரண்டினுடைய டென்சிட்டி வந்து அதனுடைய உள்ள ஊடுருவக்கூடிய அதனுடைய டெப்த்தை பொறுத்து வந்து நமக்கு வந்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த ஃபினாமினாவை தான் வந்து ஸ்கின் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். காசஸ் ஆஃப் ஸ்கின் எஃபெக்ட் அப்படி எடுத்துனாக்கா ஸ்கின் எஃபெக்ட் அரைசஸ் when the eddy current flowing in the test object at any depth produce magnetic field which oppose the primary field, thus reducing the net magnetic flux and causing a decrease in current flow as a depth increase. ஸோ இது வந்து டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த டெப்த் ஆஃப் பெனட்ரேஷன். ஸோ டெப்த் ஆஃப் பெனட்ரேஷனை எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸைட்டேஷன் கரண்ட், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த ஸ்பெசிமன், மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி ஆஃப் த ஸ்பெசிமன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அதனுடைய டெப்த் பெனட்ரேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஸ்டாண்டர்ட் டெப்த் பெனட்ரேஷன் அப்படி சொன்னாக்கா the depth that the eddy current are only 1 by E or about 30% as strong on the surface is known as the standard depth of penetration or skin depth. ஸோ அதனுடைய 37% தான் வந்து அதனுடைய ஸ்கின் டெப்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டெல்டா nearly equal to 1 divided by whole root of pi into f into mu sigma. ஸோ இதில் அந்த டெல்டா அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்ட் டெப்த் ஆஃப் பெனட்ரேஷன், அது மீட்டர்ஸில் டினோட் பண்ணுவாங்க. எஃப் அப்படின்றது வந்து டெஸ்ட் ஃப்ரீக்வன்சி, அதோட யூனிட் வந்து ஹெட்ஸு. மியூ அப்படின்றது வந்து மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி, யூனிட் வந்து ஹெச் பை எம்மு. சிக்மா அப்படின்றது பார்த்தோன்னாக்கா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, யூனிட் வந்து எஸ் பை எம். ஸோ இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம அதனுடைய ஸ்டாண்டர்ட் டெப்த் பெனட்ரேஷனை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஏசி இன்புட் வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு கண்டக்டரில் அது கொடுக்கும்போது அது மூலயமா நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அது மூலயமா எடி கரண்ட் அப்படின்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டு அந்த கண்டக்டர் சாம்பிள் மேலே எடி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டு அதில் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் வந்து இந்த கர்வ் ஷேப்பில் இருக்கிறதா வந்து அதனுடைய டெப்த் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டார்க் லைன் தான் வந்து ஸ்கின் டெப்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஸ்கின் டெப்த் வந்து மேலேருந்து கீழே வந்து கம்மியான வரைக்கும் தான் ஊடுருவி இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோன்னாக்கா ஹை ஃப்ரீக்வன்சி, ஹை கண்டக்டிவிட்டி, ஹை பெர்மியபிலிட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னால ஸ்கின் டெப்த் அப்படின்றது வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதுவே அந்த ரைட் சைடில் இருக்கிற டயக்ராமில் பார்த்தோன்னாக்கா நமக்கு அந்த ஸ்கின் டெப்த் லைன் வந்து அடியில் வரைக்கும் டெப்த் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பேராமீட்டர்ஸ் பார்த்தோன்னாக்கா
low frequency, low conductivity, low permeability. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னால அதனுடைய ஸ்கின் டெப்த் வந்து அதிகமாக வந்து இருக்கு. ஸோ எடி கரண்ட் எக்யூப்மெண்ட் அப்படின்றதுனாக்கா மஸ்ட் diversified and proper equipment selection is important if accurate inspection data is designed for the particular application. ஸோ நம்ம எந்த ஒரு டெஸ்டிங் நம்ம வந்து கேரி அவுட் பண்ணாலும் அந்த டெஸ்டிங்க்கு தேவையான பர்டிகுலர் அண்ட் ப்ராப்பர் எக்யூப்மெண்ட் செலக்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு எந்த எக்யூப்மெண்ட் எந்த மெத்தடில் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து ப்ரொசீட் பண்ணணும். The three basic piece of equipments are needed for any eddy current examination. ஸோ நம்ம ஒரு eddy current inspection நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த மூணும் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா இன்ஸ்ட்ருமெண்டேஷன், செகண்ட் ஒன் வந்து ப்ரோப்ஸு, தேர்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணுறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ். ப்ரோப்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ரீடிங்கை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு தேவையானது. அண்ட் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ கூட கம்பேர் பண்ணி தான் நம்மளுடைய அவுட்புட்டை வந்து நம்ம வந்து செக் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம், ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதுக்கு தான் வந்து ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு தேவை. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா இன்ஸ்ட்ருமெண்டேஷன். எடி கரண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் அவைலபிள் இன் லார்ஜ் வெரைட்டி ஆஃப் கான்ஃபிகரேஷன். காமன்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா டைப்ஸ் ஆஃப் டிஸ்பிளேவை பேஸ் பண்ணி அதை பார்த்தோன்னாக்கா அனலாக் மீட்டர், டிஜிட்டல் மீட்டர், எடிஸ்கோப்ஸ், அதாவது இம்பிடன்ஸ் பிளேன் டிஸ்பிளே. ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ். நம்ம டிஸ்பிளே டைப்பை பொறுத்து நம்ம வந்து அனலாக் மீட்டர், டிஜிட்டல் மீட்டர் அண்ட் எடிஸ்கோப்னு சொல்லி 3 இது வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா அனலாக் மீட்டர் யூஸ்டு ஃபார் மெனி டிஃப்ரெண்ட் இன்ஸ்பெக்ஷன் அப்ளிகேஷன் லைக் crack detection, material thickness measurement, non-conductive coating measurement and conductive coating measurement. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கு அனலாக் மீட்டரையும், டிஜிட்டல் மீட்டர் பார்த்தோன்னாக்கா டு எக்ஸாமின் த கண்டக்டிவ் ஆஃப் டெஸ்ட் காம்பனன்ட்ஸ் ஆர் நான் கண்டக்டிவ் கோட்டிங் திக்னஸ். டெஸ்ட் காம்பனனுடைய கண்டக்டிவிட்டியை நம்ம எக்ஸாமின் பண்ணுறதுக்கும் நான் கண்டக்டிவினுடைய கோட்டிங் திக்னஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் டிஜிட்டல் மீட்டர் அப்படின்றது யூஸ் ஆகுது. டிஜிட்டல் மீட்டர் கண்டெய்ன்ஸ் an analog to digital converter to change the input voltage to the number and a digital readout to display this number. This meter tends to have slightly higher accuracy than analog device. ஸோ டிஜிட்டல் மீட்டர் அப்படின்றது நமக்கு அக்யூரேட்டான வேல்யூ காட்டும். கம்பேர் டு அனலாக கம்பேர் பண்ணும்போது இதில் நமக்கு வந்து அக்யூரசி அதிகமாக இருக்கும். ஸோ எடிஸ்கோப்ஸ் அப்படின்றது வந்து இம்பிடன்ஸ் plane display. So another category of instrumentation and they present in the inspection data in the form of impedance plane diagram. ஸோ இது நமக்கு வந்து இம்பிடன்ஸ் பிளேன் டயக்ராமில் வந்து நம்ம வந்து இதனுடைய அவுட்புட் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அனலாக் மீட்டர், டிஜிட்டல் மீட்டர் அண்ட் எடிஸ்கோப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாக்கா இட் இஸ் த அப்போசிஷன் ஆஃபர்ட் பை த substance to the flow of current. ஸோ ரெசிஸ்டன்சஸ் அப்படின்றது வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோவுக்கு எதிராக அதன் மீது காட்டக்கூடிய எதிர்ப்பு திறனை தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் த ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆஃப் அ காயில் அகெயின்ஸ்ட் த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் சேஞ்சிங் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட். ஸோ இதை தான் வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து கரண்ட் ஃப்ளோவை எந்த அளவுக்கு வந்து தடுக்குது அப்படின்றது தான் வந்து ரெசிஸ்டன்ஸ். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்றது வந்து சேஞ்சிங் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட். ஸோ அது மூலயமா சேஞ்சிங் கரண்ட் வந்து எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகுது அப்படின்றது தான் வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ வந்து எடி கரண்ட் ப்ரோப் அப்படின்றது வந்து இந்த ப்ரோப்ஸ் மூலிமா தான் நம்ம வந்து அவுட்புட் வந்து அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ இந்த எடி கரண்ட் ப்ரோப் அப்படின்றது வந்து வெரைட்டி ஆஃப் சைஸில், வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸில் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அது நமக்கு வந்து தேவையானாலும் நம்ம அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ப்ரோப்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இந்த பேசிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த டெஸ்ட் காயில் மோட் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய காயிலுடைய டைப்பை பொறுத்தும் அதில் யூஸ் பண்ணக்கூடிய மோட் ஆஃப் ஆப்ரேஷனை பொறுத்தும் இது வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். So classification of eddy current probes on based on the configuration. Basis of configuration. Configuration பேஸ் பண்ணி eddy current probes எப்படி classify பண்றோம் அப்படின்னாக்கா the configuration of the probe generally refer to the way of coil and coils are packaged the best coupled to the test area in interest.
ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் probes based on the configuration include பார்த்தோம்னாக்கா surface probe, bolt hole probe, inside diameter or internal bobbin probe, outside diameter or encircling probes. ஸோ இதை வந்து கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி 4 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இது ஒன்றுத்தை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து போல்ட் ஹோல் ப்ரோப்ஸ். ஸோ இது நேம்லேயே இருக்குது போல்ட்டு ஹோல். ஸோ இது பார்த்தோன்னாக்கா தே ஆர் intended exclusively for bolt hole testing with the manual probe guidance. The main application of this probe lies in testing bores on aircraft. ஸோ ஏர்க்ராஃப்ட் அந்த மாதிரி ரொம்ப ஹை சென்சிட்டிவான ஏரியாஸ்லலாம் உள்ளக்குள்ளே நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துலலாம் இந்த மாதிரியான ப்ரோப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து போல்ட் ஹோல் ப்ரோப்ஸ். ஸோ இது நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு போல்ட் மாதிரியும் இருக்கும். அதே சமயத்தில் ஹோல்ஸில் உள்ளே இருக்கக்கூடிய ஏரியாவிலலாம் நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா இந்த போல்ட் ஹோல் ப்ரோப்ஸ். They have a surface coil that is mounted inside a housing that matches the diameter of the hole being is inspected. The probe is inserted in the hole and the scanner rotates the probe within the hole. ஸோ இதில் வந்து ப்ரோப் வந்து ஹோலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ அட் த சேம் டைம் ஸ்கேனர் ரொட்டேட்ஸ் த ப்ரோப் வித்தின் த ஹோல். ஸோ அந்த ஹோலுக்குள்ளேயே ஸ்கேனர் வந்து ரொட்டேட் பண்ணி நமக்கு அதுக்கான டெஸ்டிங் வந்து கேரி அவுட் ஆகிக்கும். ஸோ இதில் வந்து போல்ட் ஹோல் எடி கரண்ட் இன்ஸ்பெக்ஷன் அதனுடைய எக்யூப்மெண்ட் வந்து இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் செகண்ட் டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கண்டெயின் ஹோல்ஸ் வித் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மெஷினிங் நாட்சஸ் ஃபார் இன்ஸ்ட்ருமெண்ட் கேலிப்ரேஷன். ஸோ இதில் வந்து ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ணக்கூடிய போல்ட் ஹோல் ப்ரோப்ஸ் அப்படின்றது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து எக்யூப்மெண்ட் கூட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரோப்ஸை வந்து நம்ம ஏர்க்ராஃப்ட் அந்த மாதிரியான சென்சிட்டிவான ஏரியாவிலையும் இல்லை உள்ள பள்ளமாக இருக்கக்கூடிய ஏரியாலையும் நம்ம இந்த ப்ரோப்ஸை வச்சு நம்ம வந்து டெஸ்டிங் கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து போல்ட் ஹோல் ப்ரோப்ஸ். செகண்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா இன்சைட் டயாமீட்டர் ஆர் இன்டர்னல் பாபின் ப்ரோப்ஸ். ஸோ இது நேம்லேயே இருக்குது இன்சைட் டயாமீட்டர். ஸோ இது வந்து ஒரு பைப் செக்ஷன்லேயோ இல்லை ஹாலோ சர்ஃபேஸ்லேயோ உள்ளுக்குள்ளே கொடுத்து உள்ளார வந்து நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த இன்சைட் டயாமீட்டர் ஆர் இன்டர்னல் பாபின் ப்ரோப்ஸ். They consist of coil arrangement in the form of winding over a bobbin. ஸோ இது வந்து நமக்கு வந்து பாபிங் மாதிரி இருக்கும். which passes through components such as tube scans the entire inside surface is on go. ஸோ நம்ம வந்து பெரிய பெரிய ஆயில் அண்ட் கேஸ் பைப் லைன் அண்ட் பெரிய பெரிய பைப்ஸ்லலாம் வந்து நம்ம உள்ளே இருக்கக்கூடிய சர்ஃபேஸஸை நம்ம இது வந்து டெஸ்டிங் பண்ணுறதுக்கு இந்த பாபினை தான் நம்ம வந்து இந்த டைப் ஆஃப் ப்ரோப்ஸை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். The ID probes having the housing that keeps the probe centered in the product and the coil orientation somewhat constant relative to the test surface. The directional properties of those probes are identical to encircling the probe itself. ஸோ நமக்கு இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம உள்ள இந்த ஏரியா தான் வந்து ப்ரோப்ஸு, அதாவது இன்டர்னல் பாபின் ப்ரோப்ஸ் ஆர் இன்சைட் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம வந்து ஒரு பைப் லைனில் நம்ம டெஸ்டிங் பண்ணும்போது இதை நம்ம ஒரு பைப்பினுடைய உள் சைடில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதில் வந்து நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகி அது மூலயமா எடி கரண்ட் வந்து நம்மளுடைய அந்த பைப் மேற்பகுதியில் வந்து ஜென்ரேட் ஆகி அது மூலயமா நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி நம்மளுடைய டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணி டிஃபெக்ட்ஸ் இருக்கா இல்லையான்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இதில் அப்ளிகேஷன் பார்த்தோன்னாக்கா ஹை ஸ்பீட் மல்டி ஃப்ரீக்வன்சி இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டியூப்ஸ் ஃபார் டிடெக்ஷன் ஆஃப் கிராக்ஸ். ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸில் இருக்கக்கூடிய அந்த டியூப்ஸில் உள்ளுக்குள்ளே வந்து கிராக்ஸ் இருக்கா அப்படின்றதையும் வால் தின்னிங் அண்ட் கரோஷன் இன் டியூப்ஸ் அஸ் வெல் அஸ் அண்டர் சப்போர்ட் பிளேட் ரீஜியன். ஸோ அதில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கரோஷன் இருக்கா அப்படின்றதையும் அதனுடைய டியூப்ஸினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. பாபின் டைப் ப்ரோப்ஸ் ஆர் எம்ப்ளாய்டு ஃபார் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் போல்ட் ஹாலோ ப்ராடக்ட்ஸ் சச் அஸ் பைப்ஸ். ஸோ பைப் மாதிரியான இதிலலாம் வந்து நம்ம வந்து உள்ளே போய் வச்சு நம்ம வந்து ஒரு என்டிடி மெத்தடும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதில் வந்து இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து அதனுடைய சர்ஃபேஸஸை நம்ம வந்து எக்ஸாமின் பண்ண முடியும். டு இன்ஸ்பெக்ட் ஃப்ரம் த
inside out. ஸோ இது வந்து உள்ளே இருக்கக்கூடிய பரப்புகளையும் அதில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ்களையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. தேர்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா அவுட் சைட் டயமீட்டர் ஆர் மேபி த என்சர்க்லிங் ப்ரோப்ஸ். ஸோ இது வந்து ஒரு காம்பனண்ட்டினுடைய அவுட் சைடில் இருக்கக்கூடிய அந்த டிஃபெக்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. தே ஆர் சிமிலர் டு ஐடி ப்ரோப்ஸ் பட் என்சர்க்கிள் மெட்டீரியல் டு இன்ஸ்பெக்ட் ஃப்ரம் த அவுட் சைட் இன். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இதுதான் வந்து டெஸ்டிங் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரோப்ஸு. ஸோ இதில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா அவுட் சைட் டயாமீட்டர், அதாவது இதில் வந்து நமக்கு வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்கிறதால நமக்கு வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிற ராட் இந்த மாதிரியான அமைப்புகளை வந்து இது உள்ளே வந்து நம்ம வந்து அனுப்பி அது மூலயமா நம்ம டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணுறோம். ஸோ என்சைக்ளிங் ப்ரோப்ஸ் சம் ஆயில் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் solenoid into which the component is placed. In this arrangement, the entire outside circumferential surface of the component covered by the coil is scanned at the time, giving the high inspection speeds. The probes may not detect circumferential defect as the eddy current flow parallel to them, getting distorted. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா ODR என்சர்க்லிங் ப்ரோப்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம டியூப் அல்லது பைப் மாதிரியான இதில் வந்து நம்ம அவுட் சைட் சர்ஃபேஸஸை நம்ம வந்து இது பண்ணுறது யூஸ் பண்ணுறது தான் இந்த அவுட் சைட் டயாமீட்டர். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தோன்னாக்கா ஹை ஸ்பீட் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டியூப்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் டியூரிங் த மேனுஃபேக்சரிங் ஸ்டேஜ். ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அவுட் சைடில் நம்ம இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் டு இன்ஸ்பெக்ட் சாலிட் ப்ராடக்ட் சச்சஸ் ராட்ஸ் டியூப்ஸ் அண்ட் வயர்ஸ். ஸோ நம்ம வந்து இன்சைட் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து பைப்பில் வந்து கண்டக்ட் பண்ணி டெஸ்டிங் வந்து கேரி அவுட் பண்ணுவோம். ஸோ அதுவே வந்து நமக்கு வந்து ராடாவோ ஒயராவோ இல்லை டியூபாவோ இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் வந்து மேற்பரப்பில் வந்து நம்ம இந்த மெத்தட் இந்த ப்ரோப்ஸ் யூஸ் பண்ணி அதில் டிஃபெக்ட் இருக்கான்றதை நம்ம வந்து கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எடி கரண்ட் ப்ரோப்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் மோட் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ அதனுடைய மோட் ஆஃப் ஆப்ரேஷனை பொறுத்து, ஸோ எந்த மாதிரியான ஆப்ரேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து அந்த ப்ரோப்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ரெஃபர்ஸ் டு வே ஆஃப் காயில் ஆர் ஒயர்ட் இன்டர்ஃபேஸ் வித் த டெஸ்ட் எக்யூப்மெண்ட். ஸோ அது பண்ணக்கூடிய அந்த ஆப்ரேஷன் ப்ரொசீஜரை வச்சு அதை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அதில் என்னென்னு பார்த்தோன்னாக்கா அப்சல்யூட் மோட் ப்ரோப், டிஃப்ரென்ஷியல் மோட் ப்ரோப், ரிஃப்ளெக்ஷன் மோட் ப்ரோப் அண்ட் ஹைப்ரிட் மோட் ப்ரோப்னு சொல்லிட்டு 4 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா அப்சல்யூட் மோட் ப்ரோப். ஸோ எ சிங்கிள் டெஸ்ட் காயில் யூஸ்ட் டு ஜென்ரேட் த எடி கரண்ட் அண்ட் த சென்ஸ் சேஞ்சஸ் இன் த எடி கரண்ட் ஃபீல்ட். அப்சல்யூட் ப்ரோப் ப்ரொவைட் அண்ட் அப்சல்யூட் வோல்டேஜ் சிக்னல். ஸோ இதில் வந்து சர்ஃபேஸ் ப்ரோப் காயில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகுது. அட் த சேம் டைம் அதை நம்ம வந்து அந்த டெஸ்டிங் மெட்டீரியல் கிட்ட கண்டக்டிங் மெட்டீரியல் கிட்ட கொண்டு வரும்போது அந்த சர்ஃபேஸில் நமக்கு வந்து எடி கரண்ட் வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகி அந்த எடி கரண்ட் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே மூலயமா நம்ம அனாலிசிஸ் பண்ணி அதில் டிஃபெக்ட் இருக்கா ஃப்ளா டிடெக்ஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃப்ளா டிடெக்ஷன், கண்டக்டிவிட்டி மெஷர்மெண்ட், லிஃப்ட் ஆஃப் மெஷர்மெண்ட் அண்ட் திக்னஸ் மெஷர்மெண்ட். ஸோ இதுதான் இதனுடைய அப்ளிகேஷன்ஸ். அப்சல்யூட் மோட் ப்ரோப்ஸ்லேயே இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அப்சல்யூட் ப்ரோப்ஸ் ஆர் சென்சிட்டிவிட்டி டு திங்ஸ் சச் அஸ் கண்டக்டிவிட்டி, பெர்மியபிலிட்டி, லிஃப்ட் ஆஃப் அண்ட் த டெம்பரேச்சர். So steps must be taken to minimize these variables when they are not important to the inspection being performed. So இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னாக்கா commercially available absolute probes have a voltage compensation using an additional reference coil that compensates for ambient temperature variation. A null voltage signal is measured when there is no defect, which increase the instrument dynamic range. Furthermore, they are less sensitive to temperature change than non-compensate probes. So இது வந்து அப்சல்யூட் ப்ரோப் அப்படின்றது வந்து நார்மலாக நம்ம யூஸ்வலாக நம்ம கண்டக்ட் பண்ணுற அந்த மெத்தட். ஸோ அது வந்து நமக்கு வந்து அப்சல்யூட் ப்ரோப் அப்படின்றது வந்து இதுதான். ஸோ இது வந்து நமக்கு வந்து டெஸ்டிங் மெட்டீரியல் கிட்ட கொண்டு வரும்போது நமக்கு வந்து எடி கரண்ட் வந்து அந்த பர்டிகுலர் சரௌண்டிங் ஏரியாவில் நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ அந்த வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளோ வைஸ் நம்ம வந்து அதை
இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரும்போது டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஷியல் மோட் ப்ரோப். ஸோ டிஃப்ரென்ஷியல் மோட் ப்ரோப் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா கன்சிஸ்ட் ஆஃப் டூ காயில்ஸ் தட் கம்பேர் டூ அட்ஜசன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த இன்ஸ்பெக்டட் மெட்டீரியல்ஸ். ஸோ இதில் வந்து ரெண்டு காயில்ஸ் வந்து இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தோன்னாக்கா ரெண்டு வந்து அட்ஜசன்ட் பார்ட் ஆஃப் த இன்ஸ்பெக்டட் மெட்டீரியல். த டிடெக்டிங் ஆஃப் காயில் ஆர் wound in the opposite direction to one another in order to equalize the induced voltage originated by the excitation primary field. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியல் டபுள் ஃபங்க்ஷனல் என்சர்க்லிங் காயில். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து டபுள் ஃபங்க்ஷனல் காயில்ஸ் வந்து ஓன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா டிஃப்ரென்ஷியல் டபுள் ஃபங்க்ஷனல் பேன்கேக் டைப் காயில். ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த காயிலினுடைய அமைப்பை பொறுத்து தான் வந்து இதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியல் மோட் ப்ரோப் அப்படின்றது வந்து ரெண்டு டைப்பில் இருக்குது. ஒன்று பார்த்தோம் அப்படின்னாக்கா டிஃப்ரென்ஷியல் டபுள் ஃபங்க்ஷனல் என்சர்க்லிங் காயில்னும், இன்னொன்று வந்து டிஃப்ரென்ஷியல் டபுள் ஃபங்க்ஷனல் பேன்கேக் டைப் காயில் அப்படின்னு சொல்லி ரெண்டு மெத்தடில் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறதை பொறுத்து இது கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து சிக்னல் ஃப்ரம் டிஃப்ரென்ஷியல் ப்ரோப் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா the output voltage of the differential coil probe is 0 when there is no crack inside the probe. So அதே பார்த்தோம்னாக்கா the crack in the test terminal which moves a constant speed alter the balance and two pulses in the voltage signals are detected. ஸோ நமக்கு வந்து எந்த வித டிஃபெக்ட்டும் இல்லை அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஆஸ் யூஷுவலாக எந்த சேஞ்சஸும் இல்லாமல் நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். இஃப் எனி டிஃபெக்ட்ஸ் ஃபவுண்ட் மீன்ஸ் அது நமக்கு வந்து அதில் வேரியேஷன் வர்றதை வச்சு நம்ம அதில் வந்து டிஃபெக்ட் இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிஃப்ளெக்ஷன் ப்ரோப். ரிஃப்ளெக்ஷன் ப்ரோப் அப்படின்றது வந்து have two coils similar to differential probe but one coil is used to excite the eddy current and the other is used to sense the changes in the test material. ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு காயிலில் ஒரு காயில் அப்படின்றது வந்து எடி கரண்ட் எக்ஸைட்டுக்கும் அந்த அதர் காயில் யூஸ் டு சென்ஸ் த சேஞ்சஸ் இன் த டெஸ்ட் மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னாக்கா அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ரெண்டு காயில் அப்படின்றது வந்து யூஸ் ஆகுது. Probes of this arrangement are often referred as send, receive or driver pickup probes. The advantage of reflection probe is that the driver pickup coils can be separated, optimized for their intended purpose. The driver coil can be made to produce a strong and uniform flux field in the vicinity of the pickup coil, while the pickup coil made very small so that it will be sensitive to very small defect. So the through transmission method is sometimes used when the complete penetration of the plates and tube wall is required. So இதில் வந்து conventional method, இது பார்த்தோன்னாக்கா through transmission method. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து பிக்கப் காயில் எக்ஸைட்டிங் காயில்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்குது. ஸோ இதில் ஒரு காயில் அப்படின்றது வந்து நமக்கு வந்து எடி கரண்ட்டை எக்ஸைட் பண்ணுறதுக்கும் இன்னொரு காயில் வந்து டிஃபெக்டை வந்து அனலைசிஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கும் சென்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹைப்ரிட் ப்ரோப். ஹைப்ரிட் அப்படின்னாலே த எடி கரண்ட் ப்ரோப்ஸ் ஆர் ஸ்பெஷலி டிசைன் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் இன்ஸ்பெக்ஷன் அப்ளிகேஷன் அண்ட் தே ஒர்க் ஒன் ஆர் டூ மோர் தென் டூ டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் மோட்ஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து this type of probe is very sensitive to surface crack. Surface crack நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப சென்சிட்டிவான மெத்தட். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா split D differential probe. So it has a driver coil that surround two D-shaped sensing coils. ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் இந்த டயக்ராம் பார்த்தோம்னாக்கா probe composed of a driver coil and two D-shaped sensing coils. ஸோ இது நம்ம வந்து மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது நமக்கு வந்து D ஷேப்பில் இருக்கும். ஸோ இதில் வந்து ரெண்டு சென்சிங் காயில் வந்து நமக்கு வந்து கம்பைன் ஆன மாதிரியான ஷேப்பில் இந்த ப்ரோப் இருக்கும்.
ஸோ இதுதான் வந்து ஹைப்ரிட் டைப் ப்ரோப் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஸ்பிளிட் டி டிஃபரன்ஷியல் ப்ரோப் அப்படின்றது டி ஷேப்பில் 2 ப்ரோப் வந்து நமக்கு வந்து கம்பைன் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதை சுற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து டிரைவர் காயில் இருக்கும். ஸோ இந்த ப்ரோப்ஸை யூஸ் பண்ணி நம்ம பர்டிகுலர் டிஃபெக்ட்ஸை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுற முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா செலெக்ஷன் ஆஃப் எடி கரண்ட் ப்ரோப். ஸோ எடி கரண்ட் ப்ரோப் நம்ம இப்போ வந்து ஒரு எடி கரண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து என்ன ப்ரோபை நம்ம வந்து யூஸ் பண்ணி அந்த இன்ஸ்பெக்ஷன் கேரி அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணணும். அதுக்கு பார்த்தோன்னாக்கா மெட்டீரியல் பெனட்ரேஷன் ரெக்குவயர்மெண்ட், அதாவது லைக் பார்த்தோன்னாக்கா சர்ஃபேஸ் வெசஸ் சப் சர்ஃபேஸ், சர்ஃபேஸ்லையா இல்லை சப் சர்ஃபேஸ்லையா அப்படின்றத டிபெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா சென்சிட்டிவிட்டி ரெக்குவயர்மெண்ட். ஸோ நம்முடைய ரெக்குவயர்மெண்ட்டில் அது எந்த அளவுக்கு சென்சிபிளாக வந்து ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ரோப் செலக்ட் பண்ணணும். டைப்ஸ் ஆஃப் ப்ரோப் கனெக்ஷன்ஸ் அண்ட் எடி கரண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ எடி கரண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டைப்ஸ் ஆஃப் ப்ரோப் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ப்ரோப் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இம்பிடன்ஸ் மேட்சிங். ஸோ வில் ப்ரோப் ஒர்க் வித் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா ப்ரோபினுடைய சைஸு அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா ப்ரோபினுடைய டைப். இது பார்த்தோன்னாக்கா அப்சல்யூட், டிஃப்ரென்ஷியல், ரிஃப்ளெக்ஷன் ஆர் ஹைப்ரிட். ஸோ எந்த டைப் அப்படின்றதுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ செலெக்ஷன் ஆஃப் எடி கரண்ட் ப்ரோப் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா சர்ஃபேஸ் ப்ரோப்ஸ் ஃபார் plates and encircling probes for tubes and bars, small diameter probes for shallow and fine defect on smooth surfaces like smaller probe penetrate less, large diameter probes for subsurface defects and rough surfaces. Differential coil are used for temperature compensation and drift. Probe with wear resistance coating and ceramic insulation are used for high temperature applications. ஸோ நம்ம எந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணணும், நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றத டிபெண்ட் பண்ணி அதுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ப்ரோப்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட். ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது நம்ம ஒரு டெஸ்ட் வந்து கேரி அவுட் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டிஸை நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கு அதனுடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூ கூட தான் கம்பேர் பண்ணி அதிலிருந்து இது எவ்வளோ வேரி ஆகுது, அதிலிருந்து இது எவ்வளோ டிஃபர் ஆகுது அப்படின்றத நம்ம ஒரு ஸ்டாண்டர்டை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு அது மூலயமா தான் டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து அவுட்புட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட். எடி கரண்ட் இன்ஸ்பெக்ஷன் யூஸ்ஃபுல் டேட்டா while conducting an inspection. Signals generated from the test specimen must be compared with the known value. ஸோ நம்ம known value கூட கம்பேர் பண்ணி தான் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஆல் கேசஸ் எடி கரண்ட் இன்ஸ்பெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் கான்ஃபிகர்டு யூஸிங் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ typically manufactured from the same or very similar material as the test specimen. Types of standard exist due to the variety of eddy current inspections performed. ஸோ இதான் இதனுடைய ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ மெட்டீரியல் திக்னஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது வந்து மெட்டீரியல் திக்னஸ் ஸ்டாண்டர்ட் யூஸ் டு ஹெல்ப் டிட்டர்மைன் மெட்டீரியல் தின்னிங் காஸ்ட் பை கரோஷன் ஆர் மேபி த எரோஷன். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் மெட்டீரியல் திக்னஸ் ஸ்டாண்டர்டும். நான் கண்டக்டிவிட்டி கோட்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து like paint standard with various thickness of paint aluminum substrates. ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் இதனுடைய ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றது வந்து அமையுது. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டாண்டர்டுமே வந்து என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத டிபெண்ட் பண்ணி தான் வந்து நம்ம இதுவுமே வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் எடி கரண்ட் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றதுனாக்கா ஃபஸ்ட்டு வந்து கிராக் டிடெக்ஷன். ஸோ இந்த எடி கரண்ட் இன்ஸ்பெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்னென்னத்துக்குலாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அதோடைய அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிராக் டிடெக்ஷன். இட் இஸ் த பிரைமரி யூஸ் ஆஃப் எடி கரண்ட் இன்ஸ்பெக்ஷன். எடி கரண்ட் இன்ஸ்பெக்ஷனுடைய பிரைமரி யூஸ். கிராக் காஸ் த disruption in the circular flow pattern of eddy current and weaken strength. This change in strength as a crack location can be detected. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் பண்ணி அதை கண்டக்டிங் மெட்டீரியல் கிட்ட நம்ம கொண்டு வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எடி கரண்ட் வந்து அது மேலே வந்து ஃப்ளோ ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அதில் நமக்கு கிராக் இருக்கா அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இதில் ஃபஸ்ட் டயக்ராம் பார்த்தோன்னாக்கா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ரம் டெஸ்ட் காயில். ஸோ இந்த ஏரோ மார்க் தான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு டெஸ்ட் காயிலேருந்து போகுது. ஸோ இந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்கிறது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ரம் எடி கரண்ட். ஸோ எடி கரண்ட்லேருந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த சைட்லேருந்து வருது. எடி கரண்ட் அப்படின்றது நமக்கு அந்த சர்க்குலர் பாத்தில் கொடுத்துருக்கிறது தான் எடி கரண்ட். நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய சாம்பிள் வந்து நமக்கு இந்த மாதிரி கீழே வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்குது. ஸோ அந்த எடி கரண்ட்டினுடைய பாத்தில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் வந்து கிராக் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னாக்கா மெட்டீரியல் திக்னஸ் மெஷர்மெண்ட். ஸோ இந்த எடி கரண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி மெட்டீரியலினுடைய திக்னஸ், அதனுடைய எந்த அளவுக்கு அதனுடைய திக்னஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கவும் முடியும். திக்னஸ் மெஷர்மெண்ட் ஆல் பாசிபிள் when eddy current inspection with the certain limitation. இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் அப்படின்னாக்கா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸ், ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் டு டிடெக்ட் மெட்டீரியல் லாஸ் டியூ டு கரோஷன், எரோஷன், இன்ஸ்பெக்ட் டியூபிங் அட் பவர் ஜென்ரேஷன் அண்ட் பெட்ரோகெமிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் கரோஷன். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி சச்ச ப்ராடக்டில் இருக்கக்கூடிய அதனுடைய மெட்டீரியல் டெபாசிஷன் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கரோட் ஆகிட்டு இருக்கு, கரோஷன் ஆகிட்டு இருக்கா இல்லை உள்ள எரோஷன் ஆகிருக்கா அப்படின்றத அதனோட டிஃபெக்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கும், அது பர்டிகுலர் டைம் பீரியடில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து கண்டக்டிவிட்டி மெஷர்மெண்ட். ஸோ இதில் வந்து these techniques involves nulling and absolute probe in air and placing the probe in contact with the sample surface. For non-magnetic material, the change in impedance of the coil can be correlated directly to the conductivity of the material and hence conductivity of the material can be measured. ஸோ நான்-மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்லாம் இருந்துச்சுனாக்கா அதில் இருக்கக்கூடிய கண்டக்டிவிட்டியை டிபெண்ட் பண்ணி நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் கண்டக்டிவிட்டி மெஷர்மெண்ட் டெக்னிக் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா த வேல்யூ ஆஃப் த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் எ metal depends on the several factors like chemical composites and stress state of its crystalline structure. Electrical conductivity information, electrical conductivity எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா மெட்டீரியல் ஐடென்டிஃபிகேஷன், sorting magnetic material from non-magnetic material, heat damage reduction, case depth determination, heat treatment monitoring. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ். சென்சிட்டிவ் டு ஸ்மால் கிராக்ஸ் அண்ட் அதர் டிஃபெக்ட்ஸ். ஸோ சின்னதாக மைனூட்டாக நமக்கு கிராக்கு இல்லை டிஃபெக்ட்ஸ் இருந்ததுனாலும் அதை நம்ம வந்து ஈஸியாக சென்ஸ் பண்ண முடியும். டிடெக்ட் சர்ஃபேஸ் அண்ட் நியர் சர்ஃபேஸ் டிஃபெக்ட். ஸோ இது வந்து மேற்பரப்புலையோ இல்லை சம் பர்டிகுலர் டெப்த்தில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதையுமே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். கேன் பி ஈஸிலி மெஷர்ட். இன்ஸ்பெக்ஷன் கிவ்ஸ் இமீடியட் ரிசல்ட்ஸ். ஸோ நம்ம மெஷர் பண்ண இன்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் நம்ம வந்து இமீடியட்டாகவே நம்ம வந்து பிளாட் பண்ண முடியும். எக்யூப்மெண்ட் இஸ் வெரி போர்ட்டபிளி அண்ட் ஹேண்டி. ஸோ இது நம்ம வந்து எந்த இடத்துக்கு போனாலும் இதை நம்ம கையோடய எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அட்வான்டேஜில் இருக்கும். ஸோ மெத்தட் கேன் பி யூஸ்டு ஃபார் மச் மோர் தென் ஃப்ளா டிடெக்ஷன். ஸோ ஃப்ளா டிடெக்ஷனில் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ மினிமம் பார்ட் ப்ரிப்பரேஷன் இஸ் ரெக்வயர்ட். ஸோ இதுக்கு நம்ம வந்து தனியாக நம்ம டெஸ்ட் ஸ்பெசிமெனை நம்ம வந்து தனியாக வந்து இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப அவசியம் கிடையாது. டெஸ்ட் ப்ரோப்ஸ் டஸ் நாட் நீட் டு கான்டாக்ட் த பார்ட். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரோப் வந்து டெஸ்டிங் பார்ட்டை வந்து கான்டாக்ட் பண்ணணும், அதாவது அதை தொடணும், அது மேலே வந்து
தேய்க்கணும் அப்படின்ற அந்த எந்த வித கண்டிஷன்ஸும் இதுக்கு வந்து கிடையாது. இன்ஸ்பெக்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸ் அண்ட் சைஸ் ஆஃப் த கண்டக்டிவ் மெட்டீரியல்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் ஷேப்பையும் அந்த கண்டக்டிவ் மெட்டீரியலுடைய வேரியஸ் சைஸஸையும் நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. லிமிடேஷன்ஸ் அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒன்லி கண்டக்டிவ் மெட்டீரியல் கேன் பி இன்ஸ்பெக்டட். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம்னாக்கா கண்டக்டிவ் மெட்டீரியல் மட்டும்தான் இதை வந்து கண்டக்ட் பண்ண முடியும். சர்ஃபேஸ் மஸ்ட் பி அக்சசிபிள் டு த ப்ரோப். ஸோ அது வந்து ப்ரோபினால் அக்சசபிள் பண்ண முடிகிற அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த டெஸ்ட் வந்து கேரி அவுட் பண்ண முடியும். ஸ்கில் அண்ட் ட்ரைனிங் இஸ் ரெக்வயர்ட் மோர் எக்ஸ்டென்சிவ் தென் அதர் டெக்னிக். ஸோ இதில் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ட்ரைனிங் அப்படின்றதுமே முன்னாடியே கொடுத்துருக்கணும். சர்ஃபேஸ் ஃபினிஷ் அண்ட் ரஃப்னஸ் மே பி இன்டர்ஃபியர். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்பெசிமனில் வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் சரியாக இல்லாமல் அல்லது மேற்பரப்பு வந்து ரொம்ப சொரன்னு அன்ஈவனாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுவுமே இதை வந்து பாதிக்கும். ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் நீடட் ஃபார் செட்டப். ஸோ இதை நம்ம வந்து செட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேலிபிரேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம வந்து கேலிபிரேட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து நம்ம வந்து டெஸ்டிங் கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ டெப்த் ஆஃப் பெனட்ரேஷன் இஸ் லிமிட்டட். ஸோ டெப்த் ஆஃப் பெனட்ரேஷன் அப்படின்றது வந்து ஃபுல் டெப்த்துக்கும் அது வந்து போக முடியாது. ஸோ அது வந்து சம் பேசிக்ஸை பொறுத்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வேரி ஆகும். ஸோ ஃப்ளாஸ் சச் அஸ் delamination that lies parallel to the probe coil winding and probe scan directions are undetectable. ஸோ இதான் இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் லிமிட்டேஷன்ஸ். ஸோ ஃபார் நம்ம இந்த வீடியோவில் எடி கரண்ட் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் என்ன, அதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோப்ஸினுடைய டைப்ஸ் என்ன, அது எதை பொறுத்து நம்ம ப்ரோப்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் அண்ட் அதனுடைய யூசஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.